உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல அக்டோபர் 25 2025 மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல முக்கியமா குரு அதிசாரத்துக்கு வர்றாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. அதனால என்ன பலன் மாறுது, மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சினால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள்னு அக்டோபர் மாதத்திற்கான நாட்கள் கொடுத்துருக்கிறோம். இது பிரத்யேகமான நாட்கள். இந்த நாட்களை குறிச்சு வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறப்ப, தொழிலை தொடங்குறப்ப இன்னைக்கு நாள் எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். அடுத்து சந்திராசனம். முதல்ல ராசி பலனை பார்ப்போம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வண்டி வாகன வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகி இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, இதுல எல்லாம் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளால ஆதரவு உண்டு. குழந்தைகளுடைய கல்வி மிக நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே சுகஸ்தானத்திலேயே பஞ்சம விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் திக்பலம் பெற்றிருக்கிறார். அதனால திக்பலம் பெற்ற கிரகம் நல்ல பலன்களை தான் வாரி வாரி வழங்கும். அதனால மனைவியினால 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் 4ஆம் இடத்திலேயே 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால மனைவியினுடைய சொத்துக்களினால், தந்தையின் மூலமாக பூர்வீக சொத்துக்களினால் நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் நீச்சமாகிறார். அங்க சூரியனும் நீச்சம், சுக்கிரனும் நீச்சம். அப்ப நம்ம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறப்ப, செக்ல கையெழுத்து போடுறப்போ, யாருக்காவது ஜாமீன் போடுறப்ப, காலி நிலம் வாங்குறது விற்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டுக்கணும். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. அப்ப புதனும் ஆட்சி, சுக்கிரனும் ஆட்சிக்கு வர்றாரு. மேலோட்டம் பார்த்தா உங்களுக்கு நீச்சமா இருந்தாலும் 2 பேருமே ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப இந்த சுகஸ்தானங்களை எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன சுகங்கள் வேணுமோ அத்தனை அயன சயன போகத்திலிருந்தப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, கல்வியில முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல அற்புதமான கல்வி கிடைக்கிறது, வெளியூர் வெளிநாடு போறவங்களுக்கு அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. தொழில் இது வரைக்கும் நல்லா இல்லையே, ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குருவா குரு பகவான் அமர்ந்திருந்து உங்க ராசிக்கு பாதகாதிபதியுமாய் ஆகி 10வது அதிபதியுமாய் ஆகி குரு பகவான் இருக்கிறதுனால 18ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் அதிசாரமா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சம் அடைகிறார். அதுவும் தன்னுடைய சுயசாரத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல புஷ்கராம்சவாதம் வாங்கி நிறைய தனங்கள், ஏற்கனவே குரு பகவான் தான் அள்ளி கொடுக்குறவர். நிறைய மிகச்சிறந்த தனத்துக்கு அதிபதி குரு பகவான். அவரே அதிசாரமாகவும் உச்சமாகவும் ஆகி தன்னுடைய சுயசாரத்துல புஷ்கராம்சம் வாங்கியிருக்காரு. வாங்கி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் ரண சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் முதல்ல. அப்ப இந்த சத்ருஸ்தானத்தை பார்க்கிறப்ப எதிரிகளால இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கவும், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தனவரவுகள் நிறைய கிடைக்கும். ஏதாவது கோர்ட்ல கேஸுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சுலபமா முடிஞ்சிடும். அடுத்தது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடங்கிறது ஆயுள்தானம், திடீர் அச்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஆக நல்ல உடல் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடம் தான் கோர்ட்டு கேஸு, ரொம்ப வழக்கு, சிறைச்சாலை இப்படி சொல்லக்கூடிய இடம். எல்லாத்துக்குமே குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு எல்லாமே கட்டுப்பட்டுரும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளே இல்லாத ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை, ஜீவன ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இது வரைக்கும் தொழில் டல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்ரமாகிறார்.
சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வர்றார். அவர் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்டாலும் அவரும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல குரு பகவானுடைய சாரத்துல துஷ்கராம்சம் வாங்கியிருக்காரு. இப்ப குரு தன்னுடைய உச்ச பலத்தால, உச்ச பார்வையால தன்னுடைய சொந்த வீட்டையே 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் இது தொழிலில் இருந்த அனைத்து முடக்கங்களும் நீங்கி தொழில்னால ஒரு நல்ல லாபம், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இப்படி அதுவும் இப்ப பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். அப்ப ராகு பகவான் இருக்கிறத வெளியூர், வெளிநாடு இதுக்கெல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதமா இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு குறைகளற்ற நிறைவான மாதம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப 5ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறப்ப, சுகஸ்தானாதிபதியோட அமர்ந்திருக்கிறப்ப, பூர்வீக சொத்துக்கள்ல பிரிக்கிறப்ப சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் உங்களுடைய சகோதரர்களால. ஏன்னா சகோதரர் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சத்ருஸ்தானத்துக்கும் அவரே வராது. செவ்வாய் சகோதர காரணகரா இருக்காரு. 11ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராது. பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பிரிந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள் இந்த மாதம் கிடைக்கும். சரி, இப்ப மிதுன ராசியில மிருகசீரிடம் 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 5, 8, 10, 13, 15, 17, 19, 20, 22, 24, 27, 29. அசுப நாட்கள் அக்டோபர் 3, 6, 14, 16, 18, 30. யோக நாட்கள் அக்டோபர் 24, 27. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அது மத்தியம பலன்களை கொடுக்கறதுனால அவைகள் நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 9, 11, 14, 16, 18, 20, 21, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 4, 7, 15, 17, 19, 33. யோக நாட்கள் அக்டோபர் 1, 26, 28. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 6, 10, 12, 15, 17, 19, 21, 22, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 5, 8, 16, 18, 20. யோக நாட்கள் அக்டோபர் 27, 29. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த அக்டோபர் மாதத்துல 2 முறை வருது. மாத ஆரம்பத்துல ஒரு முறையும் மாத இறுதியில் ஒரு முறையும். 1/10/25 மாலை 2:30 இருந்து 3/10/25 இரவு 9:30 வரையும், 28/10/25 இரவு 10:15 முதல் 31/10/25 காலை 6:50 வரைக்கும் 2 முறை சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.